வணக்கம் மக்களே. ரீசெண்டா நானும் எங்க அம்மாவும் பழனி மலைக்கு போலாம்னு சொல்லி நேரமா கிளம்பிட்டோம். பழனி மலைக்கு போறதுக்கு எதுக்குடா இந்த வழியில வந்திருக்கேன்னு எங்க அம்மாவே கேட்டுட்டாங்க. அப்புறம் தாங்க நான் சொன்னேன், நம்ம போறது கோவை பழனி ஆண்டவர் கோயில்னு. அட ஆமாங்க, நம்ம கோயம்புத்தூர்லயே பழனி ஆண்டவர் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்டிப்புதூர் 4 ரோடு சிக்னலை தாண்டினதுமே ரைட் சைட்ல கண்ணம்பாளையத்துக்கான ரோடு போகுதுங்க. இந்த மெயின் ரோட்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க பழனி ஆண்டவர் கோயில் அமைஞ்சிருக்குது. கூகுள் மேப்ல கோவை பழனி ஆண்டவர் கோயில்னு சர்ச் பண்ணாவே நமக்கு கரெக்டான லொகேஷனுமே வந்துருங்க. ஊருக்கு மத்தியில தாங்க இந்த கோயிலுமே அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் கட்டி 4 வருஷமே ஆகிறதுனால பெரும்பாலானோருக்கு இந்த கோயில் இருக்கிறதே தெரியலங்க. பழனி மலைக்கு போக முடியாதவங்களும் மலையேற முடியாதவங்களும் கண்டிப்பா இந்த பழனி ஆண்டவர் கோயிலை விசிட் பண்ணி பார்க்கலாம். சோ நம்மளும் அப்படியே உள்ள போய் பார்த்தரலாம் வாங்க. வெறும் 20 படிக்கட்டுகள் மட்டுமே இருக்கிறதுனால சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா மேலே ஏறி வந்துடலாம். படியேறி மேல வந்ததுமே விநாயகர் காட்சி அளிக்கிறாரு. நாங்க போயிருந்த நேரத்துல கோயிலோட மேற்கூரை கட்டும் பணியுமே நடந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல முருகருக்கு விசேஷ நாட்கள்ல தேரோட்டமுமே நடைபெறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அகத்தியர், நக்கீரர், ஔவையார், போகர், புலிப்பாணி, பாலதேவராயர், குமரகுருபரர், அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர், அருட்பிரகாச வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியர் ஆகிய 12 முனிவர்களுமே இந்த கோயில்ல காட்சி அளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல முருகர் எப்போதுமே ராஜ அலங்காரத்தோட மட்டுமே காட்சி அளிக்கிறாரு. இந்த கோயில் மேற்கு திசையை நோக்கியே அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல விநாயகரும் முருகருமே மேற்கு திசையை நோக்கியே அமர்ந்திருக்காங்க. நீங்களும் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.